வணக்கம். அதிமுக சார்பாக 16 இடங்களுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை அதற்கு முடிவு எட்டப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதிமுக சார்பாக 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் யார் யார் எந்தெந்த தொகுதியில் என்று தற்போது பார்ப்போம். தென் சென்னை ஜெயவர்தன், வட சென்னை ராயபுரம் மனோ, காஞ்சிபுரம் ராஜசேகர், நாமக்கல் தமிழ்மணி, மதுரை சரவணன், கரூர் KRN தங்கவேல், தேனி நாராயணசாமி, சிதம்பரம் சந்திரஹாசன், கிருஷ்ணகிரி ஜெயப்பிரகாஷ், ஈரோடு ஆற்றல் அசோக்குமார், சேலம் விக்னேஷ், விழுப்புரம் பாக்கியராஜ், அரக்கோணம் விஜயன், ஆரணி கஜேந்திரன், நாகப்பட்டினம் சுதர்சிங் சங்கர், ராமநாதபுரம் ஜெயபெருமாள் ஆகிய 16 வேட்பாளர்களாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்னு அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற நிலைப்பாட்டு இருந்தது. ஆனால் 5 தொகுதிகள் நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம், அதற்குண்டான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நாளை இறுதி செய்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணிக்குள் இந்த 5 தொகுதிகளை ஒத்துக்கொண்டு அதிமுகவுடன் கூட்டணியில் இணைவார்களா தேமுதிக என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கடுமையான போட்டி இருக்கும். இந்த சூழலில் தேமுதிகவிற்கு கூட்டணிக்குள் போவதற்கு ஒரு இழுபறி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தற்போது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக 16 வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேமுதிகவிற்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார். அந்த 5 தொகுதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர் முடிவு செய்தார்கள் என்றால் இன்று மாலை அல்லது நாளை இறுதி செய்யப்படும். கூட்டணி அதிமுகவோட தேமுதிக உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேமுதிக என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பார்கள், அதிமுகவுடன் இறுதி செய்வார்களா அல்லது வேற ஏதாவது கோணத்தில் தேமுதிக சிந்திப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.